ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கலாம். நான் நம்பின உறவுகள் எல்லாம் என்னை கைவிட்டுருச்சு, அவங்களால நான் எவ்வளவோ காயப்பட்டிருக்கேனே, இந்த காயத்தெல்லாம் ஆற்றுறதற்கு என்னைய தேற்றுறதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு கலங்கி போய் திகைத்து போய் நீங்கள் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோசுவா 1வது அதிகாரத்தில், பலங்கொண்டு திடமனதா இரு, கலங்காதே, திகையாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவன் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் தேவன் உங்களை தூக்கி விடுகிறதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி பேதுரு கடல்ல மூழ்க ஆரம்பித்த பொழுது கரம் நீட்டி தேவனானவர் தூக்கி விட்டாரோ, அதே போல பிரச்சனை உங்க வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. அதனால இப்போ காணப்படுகிற அந்த பிரச்சனையோ, அந்த குழப்பத்தையோ, அந்த கண்ணீர் வேதனையெல்லாம் நினைச்சு கலங்கி போய் நிற்காதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து கரம் நீட்டி தூக்கி உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.